ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லெஜெண்ட்ஸ் பிளாட். இன்றைக்கி நம்ம கூஃபி சன்னோட யூடியூப் இன்கம் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, கூஃபி சன்னோட இன்கம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் லாங் வீடியோஸ் அதிகமாக போடுறதில்ல, ஷார்ட்ஸ் தான் அதிகமாக போடுறாரு. ஷார்ட்ஸில் பார்த்தோம்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.4 மில்லியன், 2 மில்லியன், 3 மில்லியன், 4 மில்லியன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வியூஸ் தான் போயிருக்கு. பட் அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக டெய்லியும் எல்லாம் வீடியோ போடுறதில்ல, ஒரு 4-5 நாளைக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி போடுறாரு வீடியோ. அதனால் மந்த்லி கால்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போட்டிருக்காரு. ஆனால் வியூஸ் நல்ல வியூஸ் போயிருக்கு. அப்படிங்கும்போது நம்ம இந்தியன் கால்குலேஷன் படியே லாங் வீடியோஸ்க்கு 7 ரூபாலேருந்து 24 ரூபா கொடுப்பாங்க. நம்ம 37 ரூபா வச்சு ஆவரேஜாக போடுவோம். பட் இவங்களுக்கு லாங் வீடியோஸ் இல்லாதங்காட்டி நம்ம ஷார்ட்ஸுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணுவோம். எப்பவும் போலவே 80 பைசா வச்சே கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா அவருக்கு லாஸ்ட் மந்த் போன வியூஸ் பார்த்தீங்கன்னா 2,50,00,000 வியூஸ் ஷார்ட்ஸுக்கு போயிருக்கு. அதுக்கு 80 பைசா 1000 வியூஸ்க்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 20,000 ரூபா அப்ராக்சிமேட்டாக கண்டிப்பாக நம்ம கூஃபி சனுக்கு வந்திருக்கும். இதே வீக்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பாரு அப்படின்னா 5,000 ஏர்ன் பண்ணி இருந்திருப்பாரு. இதே நம்ம டெய்லி கால்குலேஷன் பண்ணி போட்டோம்னாலும் கூட 714 ரூபா கூஃபி சன் அவர் போட்ட வீடியோ ஷார்ட்ஸ்க்கெல்லாம் ஏர்ன் பண்ணி இருந்திருப்பாரு. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸோட இன்கம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய்.